வணக்கம். இந்த கொஸ்டின் ரீசெண்டாக நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல கேட்ட கொஸ்டின். ஒரு மனிதர் ரூபாய் 500க்கு 12 மேசைகள் மற்றும் நாற்காலிகள் வாங்குகிறார். ஒரு மேசையின் விலை ரூபாய் 50ம் ஒரு நாற்காலி விலை ரூபாய் 40க்கும் வாங்குகிறார் எனில் அவர் வாங்கிய நாற்காலி மற்றும் மேசையின் விகிதத்தை காண்க. அதாவது 500 ரூபாய் வச்சிருக்காரு, டேபிள்ஸ் அண்ட் சேர்ஸ் வாங்குறாரு. டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் 12. எவ்வளோ சேர்ஸ் எவ்வளோ டேபிள்ஸ்னு பர்டிகுலராக நமக்கு தெரியாது. ஓகேங்களா? அப்போ அதனுடைய ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. சரி, இந்த மாதிரி சம் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு நம்பர் ஆஃப் சேர்ஸ் டேபிள்ஸ் எதுவுமே தெரியாது. ஸோ அதனால் கொடுத்துருக்க இந்த 12 ஐட்டம்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் 12 இருக்கியா, 12 இருக்குது இல்லையா, அந்த 12மே ஒன்று டேபிள்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா சேர்ஸ்னு வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம டேபிள்ஸ்னு எடுத்துக்குவோம் ஃபார் எக்ஸாம்பிள். சரிங்களா? இந்த 12 ஐட்டம்ஸுமே டேபிள்ஸ்னு வச்சுக்குவோம். அப்படின்னா 12 இன்ட்டு டேபிளுடைய ரேட் எவ்வளோ? டேபிளுடைய ரேட்டு 50 ரூபா. ஸோ 12 இன்ட்டு 50 600 ரூபா வருது. எல்லாமே 12மே டேபிளாக இருந்துச்சுன்னா 600 ரூபா வரும். ஆனால் அவர் 500 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்காரு. அப்போ இந்த 600க்கும் 500க்கும் இருக்க டிஃபரன்ஸ் எவ்வளோ? 100 ரூபா. இந்த டேபிளோட ரேட் இருக்கு இல்லையா, டேபிளோட ரேட்டுக்கும் சேர்னுடைய ரேட்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் எவ்வளோ? சேரோட ரேட் 40 ரூபா. ஸோ 50 மைனஸ் 40 இது 10 ரூபா. ஸோ இந்த 600 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு இருக்கிற டிஃபரன்ஸ் 100 ரூபா. இந்த 50 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு இருக்கிற டிஃபரன்ஸ் 10 ரூபா. இந்த 100 இந்த 10ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன நம்பர் வருதோ அந்த நம்பர் தான் சேர்ஸ்னுடைய நம்பர். அதாவது நம்ம இங்கே இனிஷியலாக டேபிள்ஸ்னு எடுத்துட்டோம்னா, இந்த 12மே டேபிள்ஸ்னு எடுத்துட்டோம்னா நமக்கு ஃபைனலாக இங்கே வர ஆன்சர் வந்து சேர்னுடைய எண்ணிக்கையாக இருக்கும். சரிங்களா? அப்போ 100 டிவைட் பை 10 ஈக்குவல் டு 10 சேர்ஸ். மொத்தம் 12 ஐட்டம். 12 ஐட்டமில் 10 சேர்ஸ் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்க 2 தான் டேபிள்ஸ். ஓகேங்களா? இப்போ செக் பண்ணி பாருங்கள். 10 சேர்ஸ், ஒரு சேர்னுடைய விலை 40 ரூபா. 10 இன்ட்டு 40 400 ரூபாச்சா. 2 டேபிள், ஒரு டேபிளினுடைய விலை 50 ரூபா. 2 இன்ட்டு 50 100 ரூபா. ஆக மொத்தம் 500 ரூபா. 12 ஐட்டம்ஸ் வந்துருச்சு, 500 ரூபா வந்துருச்சு. இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க? நாற்காலி மற்றும் மேசையின் விகிதத்தை கேட்குறாங்க. இப்போ சேர்ஸ் எவ்வளோ? 10, டேபிள்ஸ் எவ்வளோ? 2. இதனுடைய ரேஷியோ 10:2. இது ஃபர்தராக நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும்னா பண்ணணும். இப்போ 10 2 சிம்பிளிஃபை பண்ணால் 5:1 வருமா? இதுதாங்க ஆன்சர். ஆன்சர்